என் புகுந்த வீட்டில் 3 பேர் மட்டுமே இருந்தனர். என் மாமனார், நாத்தனார் மற்றும் என் கணவர். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். என் மாமனாரின் குணம் மிகவும் எளிமையானது. அவர் எப்போதும் குறைவாகவே பேசுவார். அவர் பேசும்போதெல்லாம் மெல்லிய குரலில் பேசுவார் மற்றும் எப்போதும் தன் பார்வையை தாழ்த்தியே வைத்திருப்பார். என் மாமனார் சத்தமாக பேசி நான் கேட்டதே இல்லை. இன்றும் நான் சமையல் செய்துவிட்டு சமையல் அறையிலிருந்து சீக்கிரம் ஓய்வு பெற்றுவிட்டேன். என் கணவர் வீட்டிற்கு வருவதற்காக காத்திருந்தேன். அப்போது திடீரென்று பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. என் கணவரை பற்றி எனக்கு கவலை ஏற்பட தொடங்கியது. இந்த மழையில் அவர் எப்படி வீட்டிற்கு வருவார் என்று யோசித்தேன். அன்று மதியம் முதலே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மழை நின்றபாடு இல்லை. மேகங்களின் இடி சத்தமும் மின்னலும் எனக்கு எப்போதும் மிகுந்த பயத்தை தரும். திருமணத்திற்கு பிறகு எனக்கு இது முதல் மழை. திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் மழையை என் கணவருடன் சேர்ந்து ரசிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் நினைத்தேன். ஆனால் மாலை வேளையில் என் கணவர் போன் செய்து வானிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் மழையினால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருப்பதாலும் இன்று வீட்டிற்கு வர முடியாது என்றும் அலுவலகத்திலேயே தங்கி விடுவதாகவும் கூறினார். மழை நின்ற பிறகுதான் வர முடியும் என்றார். இதை கேட்டு நான் மிகவும் பயந்து போனேன். நான் உடனே என் மாமனாரிடம் சென்று இன்று குமார் வீட்டிற்கு வரமாட்டார் என்று கூறினேன். என் மாமனார், மருமகளே, நீ கவலைப்படாதே, உன் அறைக்கு சென்று தூங்கு, இதில் பதட்டமடைய எதுவும் இல்லை. பெரும்பாலும் மழை நேரங்களில் குமார் அலுவலகத்திலேயே தங்கிவிடுவான் என்றார். மாமனாரிடம் சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு திரும்பினேன். ஆனால் அந்த இரவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. நேரம் நகரவே இல்லை. பல மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தது. மேகங்களின் இடி சத்தமும் மின்னலும் என் உயிரையே எடுப்பது போல் இருந்தது. நான் என் படுக்கையில் ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தேன். என் அறையின் ஜன்னல் வழியாக மின்னல் மின்னுவது தெளிவாக தெரிந்தது. இனிமேல் என்னால் தனியாக என் அறையில் இருக்க முடியாது என்று தோன்றியது. அதனால் ஏன் என் நாத்தனார் சீதாவுடன் அவளுடைய அறையில் தங்கக்கூடாது என்று நினைத்தேன். நான் பயந்து கொண்டே மிகவும் கஷ்டப்பட்டு என் நாத்தனாரின் அறைக்கு செல்ல தொடங்கினேன். பயத்தில் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. என் நாத்தனாரின் அறை தரைதளத்தில் என் மாமனாரின் அறைக்கு அருகிலேயே இருந்தது. என் அறை முதல் தளத்தில் இருந்தது. இருட்டில் கீழே செல்வதற்கு எனக்கு பயமாக இருந்தது. ஏனெனில் மேலே நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். மழையினால் கரண்ட் இல்லை, வெளிச்சமும் இல்லை. நான் மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி என் நாத்தனாரின் அறை கதவை அடைந்தேன். கதவு உள்ளே இருந்து பூட்டப்படவில்லை என்று நினைக்கிறேன். நான் கதவை திறந்ததும் அறையில் மெல்லிய வெளிச்சம் தெரிந்தது. நான் தயக்கமின்றி அறைக்குள் சென்றேன். அங்கே என் முன்னால் இருந்த காட்சியை கண்டு நான் அதிர்ந்து போனேன். எனக்கு ஏதோ தவறாக தோன்றுகிறது என்று முதலில் தோன்றியது. ஆனால் என் கண்களால் பார்த்தது எப்படி தவறாக இருக்க முடியும்? சீதா விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவளது அழுகுரல் எனக்கு கேட்டது. அவள் என் மாமனாரிடம் இருந்து எப்படியாவது தன்னை தற்காத்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். இதை பார்த்த நான் உறைந்து போனேன். ஒரு தந்தை தன் மகளிடம் எப்படி இப்படி நடக்க முடியும்? அந்த நேரத்தில் என் மாமனார் ஒரு கொடூரமான மிருகத்தை போல தெரிந்தார். என் அத்தை இறந்து பல காலமான பிறகு இந்த அநீதி நடந்து கொண்டிருந்தது. இன்றுதான் எனக்கு புரிந்தது சீதாவின் குணம் ஏன் அப்படி இருந்தது என்று. அவள் எப்போதும் அமைதியாக இருப்பதற்கான காரணம் இன்று எனக்கு தெரிந்துவிட்டது. அவளுடைய தொலைந்து போன கண்களில் இருந்த ரகசியம் என்னவென்று இப்போது நான் அறிந்து கொண்டேன். என் பெயர் ரம்யா. 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த வீட்டில் எனக்கு திருமணம் நடந்தது. ஒரு திருமண விழாவில் தான் குமார் என்னை பார்த்தார். அங்கேயே அவருக்கு என்னை பிடித்து விட்டது. அதன் பிறகு அவர் பெண் கேட்டு வந்தார். என் வீட்டார்கள் குமாரை பற்றி விசாரித்தார்கள். பையனின் குடும்பம் சிறியது, சொந்த தொழில் இருக்கிறது, நல்ல பகுதியில் சொந்த வீடு இருக்கிறது என்று தெரிந்ததும் அவர்கள் சம்மதித்தனர். பின்பு எங்கள் திருமணம் உறுதியானது. திருமணம் உறுதியான பிறகு நாங்கள் அடிக்கடி போனில் பேசிக்கொள்வோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயன்றோம். ஏனென்றால் வரப்போகும் வாழ்க்கையை நாங்கள் இருவரும் சேர்ந்துதானே கழிக்க வேண்டும். 1 மாதத்திற்குள்ளேயே எங்களுக்கு திருமணம் முடிந்தது. திருமணத்திற்கு முன்பும் மக்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், வீட்டில் நாத்தனார் இருந்தால் உறவுகளை கையாள்வது கடினம் என்று. ஏனென்றால் அவள் தந்தைக்கும் சகோதரனுக்கும் செல்லமாக இருப்பாள். நானும் சீதாவால் எனக்கு ஏதாவது தொந்தரவு வரும் என்று நினைத்தே புகுந்த வீட்டிற்கு வந்தேன். ஆனால் சீதா மற்ற நாத்தனார்களைப் போல இல்லை. அவள் மிகவும் எளிமையாக இருந்தாள். எப்போதும் அமைதியாக இருப்பாள். தன் வேலையை மட்டும் கவனித்துக் கொள்வாள். பெரும்பாலும் தன் அறைக்குள்ளேயே இருப்பாள். நான் அவளை அறையை விட்டு வெளியே அழைத்து வரும்போதெல்லாம் வேலையில் உதவி செய்துவிட்டு உடனே தன் அறைக்கு திரும்பி விடுவாள். எப்போதும் இப்படி இருக்காதே, கொஞ்சம் வெளியே வந்து எங்களுடன் பழகு என்று சொல்வேன். ஆனால் சீதா அதற்கு பதில் சொல்ல மாட்டாள்.
நான் அதிகமாக அவளை அழைத்தால் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி முடித்து விடுவாள். நானும் அவளிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். மாலை குமார் அலுவலகத்திலிருந்து வரும்போது அவரிடம் இதை பற்றி சொல்வேன். உங்கள் தங்கை சீதா எப்போதும் அமைதியாகவே இருக்கிறாள் என்று சொல்வேன். அதற்கு அவள் எப்போதும் இப்படி இருந்ததில்லை. அம்மா இறந்த பிறகு அவள் தனிமையாகி விட்டாள். சூழ்நிலை அவளை இப்படி ஆக்கிவிட்டது. அம்மா உயிருடன் இருந்தபோது அவள் எல்லோருடனும் சகஜமாக பழகுவாள். ஆனால் இப்போது அவள் முற்றிலும் மாறிவிட்டாள். நீயும் அவளிடம் அதிகம் எதுவும் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அப்பா அவளை நன்றாக பார்த்து கொள்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவள் சரியாகி விடுவாள் என்றார். நானும் சீதாவிடம் பேசுவதை விட்டுவிட்டேன். அவள் வீட்டின் எந்த விஷயத்திலும் தலையிடுவதில்லை என்பதால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று நினைத்து கொண்டேன். என் தோழிகள் இதுவரை என்னிடம் சொன்னது என்னவென்றால், நாத்தனார் தன் அன்னிக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரமாட்டார்கள். வேறொரு வீட்டிலிருந்து வந்தவள் எப்படி நம் வீட்டில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைப்பார்கள் என்றுதான். ஆனால் என் மாமனார் சீதாவிடம் காட்டிய அன்பை பார்த்து அவளால் என் வாழ்க்கை கடினமாகிவிடும் என்று நான் நினைத்திருந்தேன். அவர் அவளது ஒவ்வொரு சிறிய தேவைகளையும் கவனித்துக் கொண்டார். அவள் சாப்பிட வரவில்லை என்றால் என் மாமனார் உணவை அவளது அறைக்கே எடுத்து சென்று தன் கைகளாலேயே ஊட்டி விடுவார். அவர் பெரும்பாலும் அவளது அறையிலேயே இருப்பார். ஆனால் சீதாவின் நடத்தை அவரிடம் முற்றிலும் வேறாக இருந்தது. அவள் எப்போதும் அவரிடம் கோபமாகவே பேசுவாள். என் மாமனார் அவளுக்காக ஏதாவது வாங்கி வந்தால் அது அவளுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லாதது போல் நடந்து கொள்வாள். அவளுடைய இந்த நடத்தை எனக்கு எப்போதும் விசித்திரமாகவே தோன்றும். ஏனெனில் தாய் இறந்த பிறகு பிள்ளைகளுக்கு தந்தை மீது அன்பு இரட்டிப்பாகும். ஆனால் அவளோ தன் தந்தையிடமிருந்து வெகு தூரம் ஓடினாள். என் மாமனார் அவளை எவ்வளவு கவனித்துக் கொண்டாரோ அதே அளவு என்னையும் கவனித்துக் கொண்டார். புகுந்த வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லை. என் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. அதனால் நான் சீதாவின் நடத்தையை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு நான் என் அம்மாவிடம் இதையெல்லாம் சொன்னபோது அவருக்கும் இது கொஞ்சம் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் அவர் என்னிடம், இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல். உன் வேலையை மட்டும் கவனித்துக்கொள். அவளை தொந்தரவு செய்து உனக்கு நீயே சிக்கலை தேடிக்கொள்ளாதே என்று கூறினார். அம்மாவின் அறிவுரை எனக்கு சரியாக தோன்றியது. அன்றிலிருந்து நான் சீதாவிடம் தானாக முன்வந்து பேசுவதை தவிர்த்தேன். நான் சாப்பிட்ட பிறகு சீக்கிரம் மேல்தளத்தில் உள்ள என் அறைக்கு சென்று விடுவேன். இரவு முழுவதும் கீழே வரமாட்டேன். குமாரும் நானும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம். அதனால் எங்களை சுற்றி நடக்கும் தவறுகள் எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் என் மாமனார் வெளியிலிருந்து ஏதோ உணவு வாங்கி வந்தார். சீதா கல்லூரியிலிருந்து வந்ததும் அவளை அருகில் உட்கார வைத்து ஊட்டத் தொடங்கினார். அவர் ஊட்டும்போது சீதா கோபத்திலும் எரிச்சலிலும் சாப்பிட மறுத்தாள். ஆனால் அவர் விடாமல் தன் கைகளால் அவளுக்கு உணவு ஊட்டி விட்டு கொண்டிருந்தார். நான் அங்கேயே அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு அன்பு காட்டும் தந்தை கிடைத்ததற்கு சீதா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. ஆனால் அவளுக்கு அதன் மதிப்பு தெரியவில்லையே என்று நினைத்தேன். பிறகு அவள் திடீரென்று எழுந்து மிக வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டாள். அவள் அப்படி செல்வதை நான் ஆச்சரியத்துடன் பார்ப்பதை கவனித்த என் மாமனார், என் மகள் என் மீது கோபமாக இருக்கிறாள், அதனால்தான் இப்படி எழுந்து போகிறாள். அவளுடைய தாய்க்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்திருந்தால் இன்று அவளும் எங்களுடன் உட்கார்ந்திருப்பாள் என்று அவள் நினைக்கிறாள். ஆனால் கடவுள் அவளுக்கு இவ்வளவுதான் ஆயுள் கொடுத்திருக்கிறார். நான் அவள் தாயின் சிகிச்சைக்காக நிறைய பணம் செலவு செய்தேன். இரவு பகலாக அலைந்தேன். ஆனால் அவளுடைய தலைவிதி இவ்வளவுதான். அவள் போன பிறகு நான் மனதளவில் உடைந்து விட்டேன். இதை என் மகள் சீதாவுக்கு எப்படி புரிய வைப்பேன் என்றார். மாமனாரின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் என் மனம் கனத்தது. இந்த வயதில் அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்று தோன்றியது. மனைவி பிரிந்த துக்கம் ஒருபுறம், பிள்ளைகளின் துக்கம் மறுபுறம். நான் அன்புடன் என் மாமனாரிடம், மாமா, நீங்கள் வருத்தப்படாதீர்கள். காலம் செல்ல செல்ல சீதா தானாகவே புரிந்து கொள்வாள். நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு தலையசைத்த அவர் தட்டை எடுத்துக்கொண்டு சீதாவின் அறையை நோக்கி சென்றார். நான் புன்னகையுடன் அதை பார்த்து கொண்டிருந்தேன். மாலை வரை அவர் சீதாவுடன் அவள் அறையிலேயே இருந்தார். அதற்குள் நான் சமைத்து முடித்து வீட்டை சுத்தம் செய்திருந்தேன். முதலில் நானும் சீதாவின் அறைக்கு சென்று அவர்கள் இருவருடனும் அமரலாம் என்று நினைத்தேன். பிறகு தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் நமக்கு என்ன வேலை என்று நினைத்து என் அறைக்கு திரும்பிவிட்டேன். எங்கள் வீட்டில் இதுதான் தினசரி வழக்கம். என் மாமனார் சீதாவின் பின்னால் சுற்றி கொண்டு அவளுடைய பிடிவாதங்களை சகித்துக் கொள்வார். சீதா இன்னும் அதிகமாக பிடிவாதம் பிடிப்பாள். சில நேரங்களில் எனக்கு சீதாவை பார்த்து பொறாமையாக இருக்கும். தந்தை தனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்து தன் பிடிவாதங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறாரே, அவள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நினைப்பேன். ஆனால் என் வீட்டில் எனக்கு அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. நான் என் தந்தைக்கு 3வது மகள். அதனால் என் தந்தை என்னை அன்பு செய்யவில்லை என்று அர்த்தமல்ல.
ஆனால் என் மாமனார் சீதாவிடம் காட்டிய அந்த அளவு அன்பையும் அக்கறையையும் என் தந்தை ஒருபோதும் என்னிடம் காட்டியதில்லை. என் தந்தை எப்போதுமே எங்களை விட்டு விலகி இருப்பார். ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் என் அம்மா மூலமாகத்தான் பேசுவார். ஆனால் என் மாமனார் சீதாவின் பின்னால் சுற்றியது தன் உண்மையான நோக்கம் என்னவென்று அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்று பலத்த மழையும் இடி சத்தமும் என்னை பயமுறுத்தி இருக்காவிட்டால் என் மாமனார் தன் சுயநலத்திற்காக தன் மகளின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் ஒருபோதும் கண்டறிந்திருக்க முடியாது. அன்று இரவு நான் சீதாவின் அறைக்குள் நுழையும் போது என் மாமனார் சீதாவை பிடித்து கொண்டு அவளிடம் மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து என் கால்கள் நடுங்கியது. நான் உள்ளே வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை. அவர் மீது ஏதோ பிசாசு பிடித்திருந்தது போல இருந்தது. பாவம் சீதா அவரிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள். அவளது விம்மல் சத்தம் அந்த அறையையே உலுக்கியது. அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ முயன்றாள். ஆனால் என் மாமனாரிடம் இருந்து தப்பிக்க அவளிடம் போதுமான வலிமை இல்லை. எவ்வளவு காலமாக அவள் இதை தாங்கி கொண்டிருந்தாலோ அவள் அமைதியாக இருப்பதும் தன்னை அறைக்குள் பூட்டிக் கொள்வதும் என அவளது ஒவ்வொரு பழக்கத்திற்கும் பின்னால் ஒளிந்திருந்த காரணம் எனக்கு இன்று புரிந்தது. நான் அங்கு இருப்பதை உணர்ந்த என் மாமனார் சீதாவை விட்டு திரும்பினார். என்னை பார்த்ததும் அவர் உறைந்து போனார். நள்ளிரவு நேரத்தில் நான் அங்கு வருவேன் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். நான் என் அறையிலேயே இருப்பேன் என்று அவர் நினைத்திருப்பார். என்னை பார்த்ததும் அவர் முகம் வெளுத்து போனது. அவர் தடுமாற்றத்துடன், மருமகளே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் முன்னே சென்று சீதாவின் கையை பிடித்து அவளை எனக்கு பின்னால் மறைத்து கொண்டேன். அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவரிடம், இப்போதே இந்த நொடியே இங்கிருந்து வெளியேறுவதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களை போன்ற ஒரு தந்தையை நடுத்தருவில் விட்டு தூக்கிலிட வேண்டும். அப்போதுதான் இனி யாரும் இப்படி ஒரு கொடூரத்தை செய்ய துணிய மாட்டார்கள் என்றேன். இதை கேட்டதும் என் மாமனார் கோபமடைந்து, அதிகமாக பேசாதே, சீதா உன்னிடம் என்னை பற்றி தப்பாக சொல்லி உன் காதை நிரப்பி இருக்கிறாள், அதனால்தான் நீ இப்படி பேசுகிறாய் என்றார். அவரது பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். எல்லாவற்றையும் என் கண்களால் பார்த்த பிறகும் அவர் இவ்வளவு அப்பட்டமாக பொய் சொல்கிறாரே. நான் கோபத்துடன், எவ்வளவு கேவலமான மனிதர் நீங்கள்! இவ்வளவு பெரிய பாவம் செய்த பிறகும் உங்களுக்கு சிறிது வெட்கமோ குற்ற உணர்ச்சியோ இல்லையா? நான் கடைசி முறையாக சொல்கிறேன், இப்போதே இங்கிருந்து நீங்கள் செல்லவில்லை என்றால் நான் போலீஸுக்கு போன் செய்து விடுவேன் என்று எச்சரித்தேன். என் மிரட்டலுக்கு பயந்து அவர் அறையை விட்டு வெளியேறினார். நான் உடனே கதவை பூட்டி கொண்டேன். சீதா மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். எனக்கும் பயமாகத்தான் இருந்தது. ஆனால் எங்கிருந்து தைரியம் வந்தது என்று தெரியவில்லை. நான் அவளை பிடித்து கொண்டேன். நான் பிடித்ததும் அவள் கதறி அழுதாள். எத்தனை காலத்து துக்கத்தை அவள் தன் நெஞ்சில் புதைத்து வைத்திருந்தாளோ நான் அவளை தடுக்காமல் அளவிட்டேன். அழுது முடித்த பிறகு அவள் தன் பாரம் குறைந்ததாக உணர்ந்தாள். பிறகு அவளே உண்மையை சொல்லத் தொடங்கினாள். அவளுக்கு 15 வயது இருக்கும்போதுதான் அவளது அம்மா என் மாமனாரை திருமணம் செய்து கொண்டாராம். இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அப்படியென்றால் நீ என் மாமனாரின் சொந்த மகள் இல்லையா என்று கேட்டேன். அதற்கு சீதா இல்லை என்று தலையசைத்தாள். அவளது சொந்த தந்தை அவளது அம்மாவை சில ஆண்டுகளிலேயே விவாகரத்து செய்துவிட்டு சீதாவையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டாராம். சீதாவின் அம்மாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. சீதா இருப்பதால் தன்னால் மறுமணம் செய்ய முடியாது என்றும் அவள் நிமித்தம் தன் வாழ்க்கையை ஒரு முதியவளைப் போல கழிக்க வேண்டும் என்றும் அவள் அம்மா நினைத்தாள். ஆனால் திடீரென்று என் மாமனார் அவளது வாழ்க்கையில் வந்தார். அவர் சீதாவிடம் மிகுந்த அன்பு காட்டினார். இவ்வளவு நல்ல கணவன் கிடைத்ததற்காக சீதாவின் அம்மா மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அவர் மனதில் வஞ்சகம் இருப்பதை அப்போது அவள் அறியவில்லை. அம்மா உயிருடன் இருந்த போதே அவர் சீதாவிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் சொன்னாள். அப்போது சீதாவுக்கு 15 வயது. அவளுக்கு சரியது தவறியது என்று புரிய ஆரம்பித்திருந்தது. தன் மாற்றான் தந்தை தன்னிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார், தன்னை எப்படி பார்க்கிறார் என்பது அவளுக்கு புரிந்தது. ஆனால் தன் அம்மாவிற்காக அவள் அமைதியாக இருந்தாள். இம்முறையும் தன் அம்மாவின் விவாகரத்துக்கு தான் காரணமாக இருக்கக்கூடாது என்று அவள் நினைத்தாள். என் மாமனார் அவளது அம்மா இருக்கும் போதே அவளை வேண்டுமென்றே தன் அறையில் தூங்க வைப்பாராம். அவளது அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவருடைய வேலைகளை சீதா சகித்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் தன் தாயிடம் இதை பற்றி பேசிய போது அவளது தாய் அவளை நம்புவதற்கு பதிலாக அவள் கன்னத்தில் அறைந்தார். உன் தந்தையை பற்றி இப்படி பேச உனக்கு வெட்கமாக இல்லையா? அவர் உன்னை எவ்வளவு நன்றாக பார்த்து கொள்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர் மீது எப்படி இப்படிப்பட்ட பொய் புகாரை சுமத்துகிறாய் என்று கேட்டார். என் பெற்ற தாயே என்னை நம்பாத போது நான் வேறு யாரிடம் போய் முறையிடுவேன் என்று சீதா வருந்தினாள்.
நாட்கள் செல்ல செல்ல அவளது மாற்றான் தந்தையின் கொடூரம் அதிகரித்து கொண்டே போனது. அவள் வளர வளர அவருடைய எண்ணம் இன்னும் மோசமானது. முதலில் அவளை சிறு சிறு தொல்லைகள் செய்தவர் அவள் பெரியவள் ஆன பிறகு தன் எல்லைகளை மீற தொடங்கினார். ஒரு நாள் அவளது தாய் கடை வீதிக்கு சென்றிருந்த போது அவர் எல்லா எல்லைகளையும் கடந்தார். அவளது தாய் திரும்பி வந்தபோது அனைத்தையும் தன் கண்ணால் பார்த்து விட்டார். ஆனால் சீதா பயந்தது போலவே நடந்தது. அவளது தாய் சீதாவையே குற்றம் சாட்டினார். சீதா தான் அவள் மாற்றான் தந்தையை மயக்கி விட்டதாக அவர் குற்றம் சொன்னார். அவளை கைக்குள் ஒளிந்திருக்கும் நாகப்பாம்பு என்றும் தன் தாயின் குடும்பத்தையே சீரழிப்பவள் என்றும் கூறி மீண்டும் கன்னத்தில் அறைந்தார். சீதா எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை. ஆனால் இந்த அதிர்ச்சியை சீதாவின் அம்மாவால் தாங்க முடியவில்லை. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு அவர் உயிரிழந்தார். ஆனால் இறப்பதற்கு முன் அவர் உண்மையை உணர்ந்தார். தன் கணவன் ஒரு மிருகம் என்பது அவருக்கு புரிந்தது. இறப்பதற்கு முன் அவர் சீதாவிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு சீதாவுக்கு எந்த மாற்றத்தையும் தரவில்லை. என் தாய் முதலிலேயே என்னை நம்பியிருந்தால் நான் இப்படி ஆகியிருக்க மாட்டேன் என்று அவள் நினைத்தாள். தாய் இறந்த பிறகு வீட்டை விட்டு ஓடிவிடலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் ஒரு தனி பெண்ணிற்கு இந்த உலகம் பாதுகாப்பானது அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். வெளியே சென்றாலும் இதே போன்ற மிருகங்களிடம்தான் சிக்க வேண்டி இருக்கும் என்பதால் வேறு வழியின்றி அந்த வீட்டிலேயே இருக்க நேர்ந்தது. அவள் தன் விதியை நினைத்து அங்கேயே தங்கினாள். இதை பற்றி அவள் தன் அண்ணன் குமாரிடம் கூட சொல்லவில்லை. ஒருவேளை அவரும் நம்பவில்லை என்றால் தனக்கு ஆதரவே இருக்காது என்று பயந்தாள். தாய் இறந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 6 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் அவளது மாற்றம் தந்தை அவளை கஷ்டப்படுத்தினார். நான் சீதாவின் கைகளை பற்றி கொண்டு இனி உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கும் வரை உன்னை யாரும் தொட முடியாது என்று உறுதியளித்தேன். நீ முன்பே என்னிடம் சொல்லி இருக்கலாம் என்றேன். அதற்கு சீதா வேதனையுடன் சிரித்தாள். பெற்ற தாயே நம்பாத போது வேறொருவர் நம்புவார் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று அவள் கேட்ட கேள்வி என் இதயத்தை துளைத்தது. விடியும் வரை நான் சீதாவுடனேயே இருந்தேன். மழை நின்றதும் குமார் வீட்டிற்கு வந்தவுடன் நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடந்த உண்மைகளை அவரிடம் சொன்னேன். இதை கேட்பது குமாருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் சீதாவின் சிறுவயது நடத்தையை வைத்து அவர் உண்மையை ஓரளவுக்கு உணர்ந்தார். தன் தந்தை இவ்வளவு பெரிய துரோகி என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. குமார் ஆத்திரத்துடன் தன் தந்தையின் அறைக்கு சென்றார். அவர் படுக்கையில் படுத்திருந்தார். குமார் அவரை அழைத்தார். ஆனால் அவரிடம் எந்த அசைவும் இல்லை. அவரை தொட்டு அசைத்த போது அவரது கழுத்து ஒரு புறமாக சாய்ந்தது. உடனே டாக்டரை வரவழைத்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார். தன் உண்மை முகம் மகனுக்கு தெரிந்துவிடும் என்ற பயத்திலும் செய்த பாவத்தின் குற்ற உணர்ச்சியாலும் அவர் விஷம் குடித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். அவரது மரணம் சீதாவை ஒவ்வொரு நாளும் அந்த நரகத்திலிருந்து விடுவித்தது. அவரது மரணம் சீதாவை இனிவரும் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த அசிங்கமான மற்றும் கேவலமான மனிதனின் கொடுமைகளை சகித்து கொண்டு அவள் கழித்த அந்த நாட்களையும் வருடங்களையும் யாரால் ஈடு செய்ய முடியும்? நண்பர்களே, விவாகரத்து என்பது கணவன் மனைவிக்கிடையே நடப்பதுதான். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டு அழிந்து போவது என்னவோ அவர்களின் குழந்தைகள்தான். நம் சமுதாயத்தில் சீதாவை போன்ற எத்தனையோ பெண்கள் தங்கள் மாற்றான் தந்தையின் கொடுமைகளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பிரிவதற்கு முன்பு தங்கள் அப்பாவி குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். நாம் விவாகரத்து பெற்றால் இந்த குழந்தைகளின் நிலை என்னவாகும் என்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய சண்டைகளின் சுமையை ஏன் குழந்தைகளின் மீது சுமத்த வேண்டும்? அப்போதுதான் எந்த குழந்தையும் மற்றவர்களின் கைகளின் விளையாட்டு பொருளாக மாற மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.